ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிம்பிளாக நம்ம வந்து இட்லி தோசைக்கு ஒரு செம்மையான ஒரு பருப்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு பருப்பு எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாமே நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு அந்த பருப்போடய சேர்க்க போகிறோம். இதில் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதை வந்துட்டு ஒன்றாவே சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து 2 தக்காளி எடுக்க போகிறேன். நான் 2 தக்காளி எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணி அதையும் நல்லா கட் பண்ணி தக்காளி கட் பண்ணி அந்த பருப்போடவே அதுலேயே சேர்க்க போகிறேன். ஸோ இதில் வதக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா ஜீரகம் வந்துட்டு போடணும். ஜீரகம் ஓரளவு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஜீரகம் போட்டதுக்கப்புறமா ஜீரகம் போட்டு பெருங்காயத்தூள் வந்துட்டு கம்மியாக போடுங்க. ரொம்ப போட்டால் ஸ்மெல்லு ஒரு மாதிரி தெரியும். ஸோ வந்துட்டு கம்மியாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு மஞ்சள் பொடி வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் பெருங்காயத்தூள் மாதிரியே மஞ்சள் தூளும் ரொம்ப போட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் ஓரளவுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஓகேவா, நான் 2 கப் ஊற்றினேன். ஸோ எனக்கு ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் 2 கப் ஊற்றினேன். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. அந்த குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு போட்டதுக்கப்புறமா நம்ம உப்பு போடணும். இப்போது உப்பு வந்து தேவையான அளவு, உங்களுக்கு உப்பு எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்தளவு உப்பு போட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டேன். ஸோ கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு உப்பு டேஸ்ட்டும் கரெக்டாகவே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம குக்கரில் மூடி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் விசில் போட போகிறோம். விசில் போட்டாச்சு. விசில் போட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு 5 விசில் விட்டேன் இதுக்கு. ஸோ என்னோடய குக்கருக்கு ஒரு 5 விசில் விடும்போது தான் நல்லா வேகும். உங்களோட குக்கர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அது வெந்துருச்சு இப்போது. ஸோ வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணினேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நம்ம பருப்பு வந்து ரெடியாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே அந்த கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அந்த கொத்தமல்லி இலையை சேர்த்து அதுக்குள்ளே போட்டுருங்க. ஓகேவா, மல்லி இலை இதோடு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக 2 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு 2 வத்தல் எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய் சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ இப்போ தாளிக்க போகிறோம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுட்டு அப்புறமா அதில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட போகிறோம். இப்போ கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதில் ஆனியன் சேர்க்கணும். உங்களுக்கே தெரியும் எப்படி தாளிக்கணும்னு. ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வெங்காயம் சேர்க்க போகிறோம். 2 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். ஸோ சின்ன வெங்காயம் நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அப்படின்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அந்த தாளிக்கிற டேஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம 2 வத்தல் வச்சுருந்தோம்லே அதை நம்ம அப்படியே கையிலே கிள்ளி போட்டு விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை சேர்த்து நான் அதுவும் நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்ததில் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டிங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் செய்கிறதுக்கும். நம்ம அவசரமாக ஏதாவது செய்யணுன்னா இந்த மாதிரி பருப்பு தான் செய்வேன் நான்லாம் வீட்டில். ஸோ ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகேவா, உண்மையாகவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.